Christmas and I love Christmas தாத்தா. எனக்கும் தான். ஆனா டோஃபு, இயேசு கிறிஸ்து நமக்காக அன்னைக்கு பிறந்தாரு தெரியுமா? நிஜமாவா? ப்ளீஸ் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டோரி சொல்றீங்களாமா? இயேசு பிறந்த நாள் கதையை சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு நல்ல சூப்பர் கதை சொல்ல போறேன். நல்லா கேளு. கிறிஸ்மஸ் ஸ்டோரி. ஏசப்பாவோட பிறப்பு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாசரேத்துன்னு ஒரு குட்டி ஊர் இருந்தது. அங்க ஒரு குட்டி வீடு இருந்தது. அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க பேரு மேரி. அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவங்களுக்கு சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. ஜோசப்னு ஒருத்தங்களோட. ஒரு நாள் ஒரு அற்புதமான விஷயம் நடந்துச்சு. காப்ரியேல்னு ஒரு தேவதூதன் மரியாள் முன்னாடி வந்து நின்னாரு. யாரு நீங்க? நான் கேப்ரியல். பயப்படாத மேரி, உனக்கு கடவுளோட கண்ணுல நல்லது நடக்க போகுது. கடவுள் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு தெரியுமா? கடவுள் என்ன உன்கிட்ட ஒரு செய்தி சொல்ல அனுப்பியிருக்காரு. அவர் என்ன செய்தி சொல்லி அனுப்பினாருன்னா, உனக்கு சீக்கிரத்திலேயே ஒரு பையன் பிறக்க போறான். ஐயோ, எனக்கா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. ஆமா, ஒரு பையன் உனக்கு பிறக்க போறான். அவருக்கு நீ இயேசு அப்படின்னு பேர் வைக்கணும். மேரி பயந்தாங்க. ஆனாலும் கடவுளுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு இருந்ததுனால சரின்னு சொன்னாங்க. எனக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டாங்க. மேரிக்கு கடவுளோட பிள்ளையா நடக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால தான் நான் உங்களோட அடிமைன்னு சொன்னாங்க. யோசேப்பு மேரிய அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. யோசேப்பும் மேரியும் பெத்லஹேமுக்கு போனாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட சொந்த ஊர். நாசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு 65 மைல் தூரம். நிறையா நாள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க பெத்லஹேமுக்கு வந்தப்போ என்ன ஆச்சு தெரியுமா? எல்லா இடமும் நிரம்பி இருந்துச்சு. எல்லா தங்குற விடுதியும் நிரம்பிருச்சு. எல்லாத்துலயும் ஆட்களா இருந்தாங்க. மேரி, நீ இங்கேயே இரு. நீ பத்திரமா இரு. நான் போய் நமக்கு தங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் பார்த்துட்டு வரேன், சரியா? ஜோசப் ஒவ்வொரு இடமா கதவை தட்டி தட்டி பார்த்தாரு. யாராவது எனக்கு இடம் கொடுங்களேன், யாராவது மேரிக்கு இடம் கொடுங்களேன், அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு சொன்னாரு. தங்குறதுக்கு இடம் தேடி அலைஞ்சாரு. இடமே இல்லைன்னு சொல்றாங்க எல்லாரும். இப்ப பார்த்து மேரிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. ஐயோ மேரி, நான் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன். எல்லா இடமும் இடமே இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருக்காங்களாம். நம்ம தங்குறதுக்கு இடம் இல்ல மேரி. ஐயோ பாவம், மேரிக்கும் ஜோசப்க்கும் பிளேஸே இல்லையா தங்குறதுக்கு? அவங்க ரொம்ப பாவம் இல்லம்மா. ஆமா, ஆனா அவங்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல அவங்களுக்கு இடம் கிடைச்சது. அது என்ன இடம் தெரியுமா? அது ஒரு மாட்டு கொட்டகை. கடவுளோட பையன் எங்க வந்து பிறந்தாரு தெரியுமா? அது ஒரு பெரிய மாளிகையில இல்ல, ஒரு பெரிய வீட்டுல இல்ல, ஒரு சின்ன மாட்டு கொட்டகையில வந்து பிறக்க வந்தாரு. ஒரு மாட்டு கொட்டில ஏசு பிறந்தாரு. அது ஒரு ஆச்சரியமான ராத்திரி. ஒரு பெரிய நட்சத்திரம் வானத்துல மினுங்கிக்கிட்டே இருந்தது.
அவங்களுக்கு குழந்தைய போடுறதுக்கு எந்த இடமும் இல்லை. மாட்டுக்கொட்டில், வைக்கோல்ல, துளியில சுற்றி அந்த குழந்தைய போட்டிருந்தாங்க. அவர் தான் இயேசு. அன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் மேய்ப்பர்கள் அவங்களோட ஆட்டுக்குட்டிங்களெல்லாம் மேய்ச்சி அடைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு தேவதூதன் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல போறேன். நம்மளெல்லாம் காப்பாத்த ஒருத்தர் பிறந்துட்டாரு. நம்மள காப்பாத்தவா? அவங்கள நாங்க பார்க்கலாமா? தேவதூதன் எங்க போய் பார்க்கணும்னு அவங்களுக்கு சொன்னாங்க. மேய்ப்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க மாட்டு கொட்டகைக்கு ஓடி ஓடி போனாங்க. அவங்க கிட்ட தேவதூதன் சொன்ன மாதிரியே அங்க ஏசு குழந்தை படுத்திருக்கிறத பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த செய்திய எல்லார்கிட்டையும் போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீ எப்படி ஆச்சரியமா இருக்கியோ அதே மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. கடவுள் அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காம்மா. இந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரியை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் டோஃபு. உனக்கு கதை சொன்னதுல மேல இருந்து கீழே விழுந்துடாத, பத்திரமா இரு. மேரி கிறிஸ்மஸ் அம்மா. மேரி கிறிஸ்மஸ் டோஃபு.